அதாவது ஒரு கட்சியை விட்டுருங்க, இதெல்லாம் விட்டுட்டு ஒரு பொதுமக்கள் கேட்குற கேள்வியாகவே இருக்கட்டுமே, எதிர்கட்சியாக விஜய் செயல்படுறாரு அப்படின்னா ஒரு எதிரின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி சொல்லிட்டு நீங்கள் வந்து குடும்ப ஊழல் ஆட்சின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லக்கூடிய ஒருத்தர் இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது ஏன் கையில் எடுக்கல? இன்னைக்கு வந்து அதிமுக எடுத்து பேசுறாங்க, பாஜக எடுத்து பேசுறாங்க. இந்த இடி ரைடை கையில் எடுத்து மிக தீவிரமாக பேசிட்டு வரோம். மாநில நிர்வாகிகள் அண்ணன் சிடிஆர் அவர்களாக இருக்கட்டும், ஆதவ் அர்ஜுனா அவர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பேட்டி கொடுக்கும்போது இந்த விஷயத்தை எடுத்து பேசுகிறாங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பற்றி பேசுகிறோம், பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசுகிறோம், வக்ஃபு போர்டு விஷயத்தை பற்றி பேசுகிறோம், ஊழலை பற்றி பேசுகிறோம். பாஜகவுக்கும் திமுகவுக்கும் என்ன மாதிரியான ரகசிய உறவு இருக்குன்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதிமுக பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுடைய மாநில நிர்வாகிகள் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்கள்லாம் வந்து ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் எல்லாமே வந்து மீடியாஸில் பேசுகிறோம். செயல் என்னன்னு கேட்குறதுல செயல் என்ன எங்கே போச்சுன்னு கேட்குறேன். ஏன்னா சொல்லல செயல் தான் தாவேக்காவோட தாரக மந்திரம் சொன்னீங்க. பேசிட்டு இருக்கோம்னு சொல்றீங்களே, செயல்ல ஒண்ணுமே இல்லையே. ஏன் நீங்க இல்லைன்னு அப்படி பார்க்கவே முடியாதுல்ல. நம்ம வந்து இதே தான் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு நம்ம சொன்னோம். நம்ம வந்து தலைவர் அறிக்கை கொடுத்தாரு, கடிதம் கொடுத்தாரு, உடனடியாக கடிதத்தை கொண்டு போயிட்டு நம்ம எல்லா மகளிருக்கும் கொடுத்தோம், நம்மளை கைது பண்ணாங்க, இந்த அரசாங்கம் நம்மளை முடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். அந்த மூமெண்ட் இருந்துச்சு. இப்போ இந்த அரக்கோண விஷயம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சி சார்ந்த விஷயம். அந்த கட்சிக்கே அது மேல முதல்ல அக்கறை இல்லை. அப்ப நம்ம வலியுறுத்துறோம். என்ன வலியுறுத்துறோம்? முதல்ல அந்த குற்றவாளியை தண்டிங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இவங்க தண்டிச்சிருக்கிறாங்க. அபரிவிதமா இந்தியாவிலே யாரும் பார்க்காத வகையில் தண்டிச்சிருக்கிறாங்க. ஏன்னா நிர்வாகியா இருந்தவரை பொறுப்புல இருந்து மட்டும் தூக்கிட்டு கட்சியில் என்ன வச்சிருக்காங்க.